அசாத் சாலியை கைது செய்தமை உரிமை மீறல். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு 75,000 இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவு என இந்த செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2021 ஆண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்ட விரோதம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இதற்காக அவருக்கு 75,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பிரதிவாதிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டு அசாத் சாலி கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பிலே நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் முஸ்லிம் தனியார் சட்டம் உள்ளிட்ட நாட்டிலே இருக்கக்கூடிய சில தனியார் சட்டங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். அதனை மையப்படுத்தி இனங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக அசாத் சாலிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பிலான வழக்கு விசாரணை செய்யப்பட்டு நிரபராதி என கூறி அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியிலே அசாத் சாலி கைது செய்யப்பட்டதன் பின்னர் தன்னைத்தானே மனுதாரராக குறிப்பிட்டு மறைந்த நீதிபதி கௌரி சங்கரி தவராசா ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அடிப்படை உரிமை மீறல் மனு அது. அவர்களுடைய இறப்பின் பின்னால் அந்த மனு கௌரி சங்கரி தவராசாவினுடைய அந்த சட்ட நிறுவனத்தினுடைய பிரதான சட்டத்தரணிகள் ஒருவராக கடமையாற்றக்கூடிய தர்மராஜாவினுடைய நெறிப்படுத்தலிலே இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன உள்ளிட்ட குழுவினர் அசாத் சாலி தொடர்பாக உயர் நீதிமன்றத்திலே ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவிலே இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பிலான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோவினால் அதனுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பிலே மிக முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டம் இந்த கைதுக்கு பயன்படுத்தப்பட்ட விதம் தொடர்பாக ஆராய்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இது முற்றிலும் சட்டத்துக்கு எதிரானது, சட்ட விரோதமானது என்ற தீர்ப்பினை அளித்திருக்கிறார். குறிப்பாக அப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர, அதே போன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அப்போதைய பணிப்பாளராக இருந்த இப்போது காலி பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடிய நிசாந்த சொய்சா, அதே போன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக செயற்படக்கூடிய பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜயந்த பயாகல ஆகியோர் இந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர்கள் அசாத் சாலியினுடைய அடிப்படை உரிமையை மீறியவர்கள் என்ற நிலைப்பாட்டை உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதியும் தான் தோன்றித்தனமாக அல்லது தன்னிச்சையாக செயற்பட்டிருப்பதாக உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.